வெல்கம் டு கம்போடியாவின் டோன்லே சாப் லேக் டூர். இப்போ நம்ம பார்க்குறது கேம்பாங் பிளாக் மேப். இதில் பார்க்குற அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் டோன்லே சாப் லேக். இது சவுத் ஈஸ்ட் ஏசியா எனப்படும் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி மற்றும் யுனெஸ்கோ ரிசர்வ். மேப்பில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து நேராக டோன்லே சாப் லேக்கை போய் நம்ம அடைய போகிறோம். அங்கே சன்செட் பார்க்க போகிறோம். இங்கே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, டூரை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொன்னாங்க. பார்த்தா எல்லாம் ப்ரௌனாக இருக்குது. என்னங்கடா இது அப்படின்னு கேட்டால், மண் ப்ரௌனாக இருக்குல்ல, அதனால தான் தண்ணி அந்த மண் கலரை காமிக்குதுன்னு என்னென்ன கதைலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க. அது வழியாக நடந்து போய் போட்களில் ஏறணும். இங்கே முக்கியமாக 2 விதமான டூர் இருக்குது. அந்த பெரிய போட் இருக்குது பாருங்கள், டபுள் டெக்கர் போட். அதில் குரூப் டூர்ஸ், அதாவது நம்ம ஒருத்தரோ 2 பேரோ வந்திருக்கோம், மற்ற டூரிஸ்ட்டுங்களோட சேர்ந்து போய் பார்க்குறதுக்கு அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த குரூப் டூர்ஸ் போகிறவங்கள கவர்ற மாதிரி என்னென்ன ஐட்டம்லாம் இங்கே விற்கிறாங்கன்னு பாருங்களேன். Crocodile, the real one. Real crocodile. Yeah, real crocodile. Real crocodile. Yeah, but you want a discount for you? Okay, I come back. Not buy right now. Not now. Going in the boat. Break. எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்குது. எப்படியாவது அந்த குரோக்கடையில நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பிரச்சனை நமக்கு தானே தெரியும். இவங்க கொடுக்குற குரோக்கடையில் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. சரி, இப்போ டாபிக் வருவோம். முதல் வகை குரூப் டூர்ஸ். அதே இன்னொரு விதம் என்னென்னா, ப்ரைவேட் போட் எடுத்துக்கிட்டு நம்ம குரூப் வரைக்கும் போகலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம். நமக்கு பிடிச்ச இடத்துல நின்று பொறுமையாக பார்த்துட்டு நம்மளுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி போகலாம். நம்ம ப்ரைவேட் போட் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். A31 ஹியர் வி கம். சரிங்க, நம்மளும் உள்ளே வந்தாச்சு. ஒரே ப்ளூ சேருங்களாக இருக்குது. இந்த டிரைவர் செக்ஷன் பயங்கரமாக இருக்கு. ஸ்டேரிங் வீலை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இரும்பு ராடு எந்த காலத்தில் செஞ்சதோ. அப்படியே கொல்லப்புறத்தில் என்ன வச்சுருக்காங்கன்றதையும் போய் பார்த்துருவோம். ப்ரைவேட் போட்டுன்னு பில்டப்பெல்லாம் பலமாக இருந்தது. ஆனால் கண்டிஷனை பார்த்தா ஒரே திகிலாக இருக்கே. வடிவேல் சொல்கிற மாதிரி எப்படியாவது நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துடணும் சாமி. நம்ம டிரைவர் ஐயா போட்டை கிளப்பிட்டாருன்னு சொல்கிற வேலையில் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க டெக்னாலஜியும் திறமையும் பார்த்து வியப்படைய வேண்டியதாக இருக்குது. இடது பக்கம் ஒரு கயிறு, வடது பக்கம் ஒரு கயிறு. இதை ரெண்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ராடு, அதை சுற்றி ஒரு ஸ்டேரிங் வீலு. அது எப்போ உடஞ்சி விழுமோ நீங்களே கிட்ட பாருங்களேன். என்ன, கயிறு கட்டி விளையாடுற மாதிரியே தோணுதா உங்களுக்கும்? இந்த போட்டை சுற்றி பார்த்ததே ஒரு பெரிய டூர் மாதிரி ஆயிடுச்சு. கம்போடியாவா கொக்கா? சரி, நம்ம இப்போ டூரை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். வாங்க வெளியே போய் வியூவை பார்ப்போம். எதிரில் வர போட்டு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம போட்டு மாதிரி தான். ஸோ ஒரு ஐடியா கிடைக்குது. டோன்லே சாப் லேக்குங்கிறது யுனெஸ்கோவோட பயோஸ்பியர் ரிசர்வ். அதாவது மரம், செடி, கொடி, அதில் இருக்கிற விலங்குகள் மற்றும் இந்த லோக்கல் மக்கள் இவங்க எல்லாரையும் பாதுகாத்து வருவது தான் பயோஸ்பியர் ரிசர்வ். இது யுனெஸ்கோ அப்ரூவ் ஆனது. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ். இங்கே ஆயிரக்கணக்கான கம்போடியர்கள் வாழவும் செய்கிறாங்க, வேலையும் செய்கிறாங்க. இங்கே வீடுகள், பள்ளிக்கூடம், கடைகள் எல்லாமே தண்ணிக்கு மேலேயே இருக்குது. முக்கியமாக இங்கேயே இருக்குது. இந்த கட்டிடங்கள், வீடுகள் ஏன் இவ்வளவு உயரத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ ட்ரை சீசன், தண்ணி ரொம்ப கீழே தான் இருக்குது. ஆனால் மழை காலத்தில் ப்ரைம் சீசனில் தண்ணி பயங்கர வேகமாகவும் உயரமாகவும் இருக்கும். அதுக்காக தான் அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகளை கேட்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இங்கேயே இவங்க மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த மீன்களெல்லாம் மீன் வலையிலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிறைய மீன் பண்ணைகளும் இருக்குது. அதை ஒரு தனியாக டூர் பண்ணனா கூட நீங்கள் வெயிட் பண்ணி எப்படியெல்லாம் இங்கே மீன் பண்ணையில் மீன் வளர்க்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் குரோக்கடைல் பண்ணையே இருக்குன்றாங்க. அங்கே எப்படி குரோக்கடைல் வச்சு வளர்க்குறாங்கன்றதையும் பார்க்கலாம். அப்படியே இங்கே இருக்கிற புத்திஸ்ட் கோவிலுக்கு புத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்புறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்த குரோக்கடைல் ஃபார்ம். ஆமாம், முதலை பண்ணை. இவங்க ஒரு இடத்துலையும் இந்த போட்டுங்களை பார்க் பண்ணி அதுக்கப்புறமா எங்களை இறக்கி விட்டு திரும்ப எங்களை ஏற்றி அந்த போட்டை எடுத்துகிட்டு வர்றதே ஒரு பெரிய வித்தையாக இருக்குது. அதை இவங்க ஆனால் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த முதலை பண்ணையை பார்த்தா ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டூரிஸ்ட் வரவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்களாம். பின்னாடி மற்ற இடங்களில் பெரிய முதலை பண்ணையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கடைகள் வச்சு சில பொருட்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கான இடத்துக்காகவும் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்ல உயரத்தில் இருக்கிறதுனால சேஃப் தான். உங்களுக்கு தெரியலனா முதல்ல ரொம்ப பசியில் இருந்ததுன்னா ஜம்ப் பண்ணி கூட அதோடைய ப்ரேவை அட்டாக் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அது வரைக்கும் ஓகே. இந்த முதலைங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சின்ன சின்ன போட்டுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது மூலயமா ஃப்ளட்டட் ஃபாரஸ்ட், அதாவது இங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே இந்த சின்ன போட்டு மூலயமா நம்மளை கூப்பிட்டுட்டு போவாங்க. இதில் நிறைய வித்தியாசமான செடி கொடிகள் விலங்குகளெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே பறவைகள், பாம்புகள், நிறைய மீன்கள் இந்த மாதிரி இதையும் பார்க்கலாம். பல இடங்களில் தண்ணி உயரமாக இருக்கிறதுனால மரங்கள் எல்லாம் குள்ளமாக தெரியும். நம்ம மரத்தோட மரமாக நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே வெவ்வேறு இடங்களில் அரிசி விவசாயமும் உண்டு. இதை பார்க்குறதுக்கே என்ன அருமையாக இருக்குது. நம்மளும் போட்டில் ஏறி போகணும் போல் இருக்குல்ல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதுதான் லைஃப் வெஸ்ட். அதாவது இந்த போட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா ஆடக்கூடிய ஒரு போட். தண்ணியில் விழுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதனால் லைஃப் சேவிங் வெஸ்ட் அவங்க கூடவே வச்சுருக்குறாங்க. சேஃப்டிக்கு சபாஷ். சரிங்க, இந்த சின்ன போட்டை பார்த்தாச்சு. இப்போ அப்படியே குயிக்காக உங்களுக்கு இந்த கடைகளையும் காமிச்சிட்றேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். சின்ன பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி சொவெனீர் ஷாப் இருக்குது. இந்த குட்டி பசங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிவிடுவோம். இந்த கிஃப்ட் கடையில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மலைப்பாம்பு, கடைக்குள்ளே வேற கோக்கடைல் சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள், துணிமணிகள், மறுபடியும் குரோக்கடைல்களின் மண்டை ஓடுகள். இதை யார் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. அதே மாதிரி குரோக்கடைல் தோலில் செய்த வாலெட்ஸ், பெல்ட்ஸ், லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ்னு நிறையா இருக்குது. அடடே சரக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் சூடு ராஜா பாம்பை பாட்டிலில் வச்சு விற்கிறாங்க டோய். இந்த வம்பே வேணாண்டா சாமின்னு அடுத்த ஸ்பாட்டுக்கு போட்டில் ஏறி கிளம்பியாச்சு. ஒரு வழியாக கோக்கடைல் கதையை முடிச்சுட்டு சன்செட்டை நோக்கி கிளம்பலான்னு பார்க்கும்போது இங்கே நடக்கிற காமெடி நீங்களே பாருங்களேன். நம்ம ஆரம்பத்தில் நினச்ச மாதிரியே ஸ்டேரிங் வீல் உடஞ்சுடுத்து. பாவம் எதையோ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் பாருங்கள், அவர் ஸ்டேரிங் வீல் உடஞ்சிருக்கு, ஆனால் போட் ஸ்லோ டவுனே ஆகலை. அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஞானி சொன்ன தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. அட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் அவர் சொல்லலை. சில சுச்சுவேஷனில் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணோம்? ஃபன் பண்ணணும். என்னங்க ஃபன் பண்ணுவோமா? தம்பி டிரைவர் தம்பி அதை கொடுப்பா. அப்படி நம்ம கையில் ஸ்டேரிங் வீல் வந்துருச்சுல, இனி ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோம். எப்படி ஓட்டுறேன் பாருங்க. என்னங்க காமெடி பண்ணுறதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்? இதுதான் நம்ம நண்பர்களோட வந்தால் இது ஒரு ஜாலி. ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று சரியாக போகலன்னா கூட இப்படி எதையாவது பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்க, இப்போ பிளான் என்னென்னா, இது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்துட்டோம். நம்ம இங்கேருந்தே சன்செட்டை பார்க்கலாம். இவங்க போட்டை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம். ஏன்னா இங்கே ஒரே பாட்டு டான்ஸுன்னு செம ஜாலியாக போச்சு. குயிக்காக உங்களுக்கு இந்த இருந்து சன்செட் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டு ரெடி ஆகிடுச்சு. ப்ரைவேட் போட் ரெடி. போட்டில் போய் இன்னும் நல்லா டீப்பாக போய் சன்செட் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் மேல் டெக்கில் இருந்தும் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகுது. நம்ம போட் A31 வந்தாச்சு. டிரைவரும் ரெடி ஆயாச்சு. வாங்க கிளம்புறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேசாமல் சன்செட் பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இது லேக் கிடையாதுங்க, கடல் கிடையாதுங்க, சொர்க்கம். அசோக் கிளாஸில் ஆப்சண்ட் ஆகலாம், லைஃப்பில் ஆப்சண்ட் ஆகலாமா?